சீமான் அண்ணனுக்கு கருணையோட திருநிதி கொடுத்தாதான் பிடிக்கும், கருணையோட வேலை கொடுத்தா பிடிக்காது. அதாவது பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல இறந்த குடும்பத்தினருக்கு 31 பேருக்கு கருணை அடிப்படையில நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து வேலை கொடுத்தாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்ல வந்து அதை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிவிகே வந்து ஃபர்தரா என்ன பண்ண போறாங்கன்னா அதை டிஎன் கவர்மெண்ட் வந்து அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் கொண்டு போறாங்க. இப்போ நான் என்டிகே அதாவது நாம் தமிழர் கட்சியை பார்த்து சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். கடந்த திமுக ஆட்சியில நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில 2538 போஸ்டிங் வந்து ஊழல் நடந்த கே.என். நேரு மேல ஹைகோர்ட் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆனா டிஎம்கே ஆட்சியில வந்து எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அடுத்தது எக்ஸ் மினிஸ்டர் எஸ்.எஸ். சிவசங்கருடைய உதவியாளர் வந்து போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த வழக்குல இப்ப எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் கூட சம்மன் இஷ்யூ பண்ணாங்க. அதுல நீங்க ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அடுத்தது அதிமுக ஆட்சியில கோயம்புத்தூர் மாநகராட்சியில 54 பணியிடங்கள் வந்து முறைகேடா நிரப்பப்பட்டிருக்குன்னு ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்க? அதுக்கு முன்னாடி ஆவின்ல 236 போஸ்டிங்ல வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ரத்து பண்ணிருந்தாங்க. அதுக்கு நீங்க எடுத்த லீகல் ஆக்ஷன் என்ன? அடுத்தது அதிமுக செந்தில் பாலாஜி 2011 இருந்து 2015 வரைக்குமே பணம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்தாரு போக்குவரத்து துறையில. அதுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் 4 மற்றும் குரூப் 2A நடந்த ஊழல் முறைகேட்டுக்கு எதிராக நீங்க என்ன லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த கேஸ் அதாவது 2019 முறைகேடு விசாரிக்கும் போது தெரியுது 2017 குரூப் 4லயும் 2017 நடந்த குரூப் 2A முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்தது அதிமுக ஆட்சியில துப்பாக்கி சூடு நடந்தது. அதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க கருணை அடிப்படையில. அதுக்கு எதிர்த்து ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? அடுத்தது திமுக ஆட்சியில அஜித் குமார் கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்காங்க. அதுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா? கள்ளச்சாராய மரண வழக்குல மக்கள் வெடிப்பணத்தை எடுத்து 10 லட்சம் எடுத்து கொடுத்தாரு எம்.கே. ஸ்டாலின் அதாவது டிஎம்கே ஆட்சியில. அதுக்கு ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அதெல்லாம் இவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்து அதாவது கேஷ் ஃபார் ஜாப்ஸ் பணம் கொடுத்தா வேலைங்கிறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. டிவிகே வந்து இவங்களுக்கு கருணை அடிப்படையில வேலை கொடுத்துட்டாங்க. அது இவங்க கண்ணுக்கு கொடுக்குது. அதாவது இந்த அரசியல் களத்தை வந்து என்டிகே வர்சஸ் டிவிகே மாத்தலாம் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது ஒருபோதும் நடக்காது. கண்டிப்பா மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரதான் போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும் அந்த ஊழல் முறைகேட்டுக்கு எதிராக நாம் தமிழர் எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க?